ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. 2வது பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போட போகிறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் பையனுக்கு வரன் பார்க்க போயிருந்தீங்களே, முடிஞ்சுதா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பொண்ணு வீட்டுக்காரங்க நிறைய கேட்குறாங்கப்பா, எதிர்பார்க்குறாங்கப்பான்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரு வேகமாக அவன் வீட்டுக்குள்ளே வந்தார். என்னப்பா, என்ன விஷயம், என்ன உடம்பு சரியில்லையோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக கேட்டோம் நாங்கள். காலேஜ் போயிட்டீங்களே, ஏதாவது கேட்டாங்களா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வந்தீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், அட காலேஜெலாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா, மேட்ரிமோனிக்கு பதிவு செய்யணும், என் ஃப்ரெண்டு பதிவு பண்ண போகிறான், நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, சின்ன பையனுக்கும் இப்போவே பதிவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், எதனா வர அமைஞ்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு போனார். அது கேட்கும்போது சிரிப்பாகவும் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. வேகமாக மாறுதில்ல உலகம், மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு இல்லையா. இதை விட இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு ஆசைப்படுறது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இது இல்லை, இந்த வேளாம், இந்த மாப்பிள்ளை வேறு, இன்னொரு மாப்பிள்ளை வேறு, இன்னொரு பொண்ணு அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆசை அதிகமாகிடுச்சுல. ஆசை அதிகமாக இருக்கா அப்படின்றத எஸ் ஆர் நோ அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.